அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிப்பதை விட மிக விரைவில் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். எனவே 13/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த பல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் வக்ர நிவர்த்தி என்பது உணர்ச்சி வசப்படுதல், அவசரப்பட்டு எடுத்தோம் கவர்த்தோம் என்ற பணிகளில் ஈடுபடுதல், முன்கோபம் என பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை பெறக்கூடிய வகையில் இந்த புதனின் வக்ரமானது மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல எதிர்பாராத அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே எந்த காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியம் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. ராசியின் உச்சாதிபதி உட்பட பலவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் மிக சிறப்பாக தாமாக நடைபெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனின் வக்ர நிவர்த்தியும் மிக பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகளை விளக்குகிறது. அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளில் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான நல்ல வாய்ப்புகளை கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கிற சுப செய்திகள் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.